வணக்கம். ஆடிப்பூரத்து நாயகியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாகை நீலாயுதாட்சி சிவராஜதானின்னு சொல்றாங்க இல்லையா அரவிந்தா? முதல்ல நமஸ்காரம் அரவிந்தா. அரவிந்தனை வச்சு நம்ம முதல் பதிவா அன்னை மீனாட்சி ஆடிப்பூரம் இந்த இரண்டுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம விழாவாரியா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆடிப்பூரத்து நாயகியில நீலாயுதாட்சிக்கும் ஆடிப்பூரத்துல பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பா நடக்கும் நாகப்பட்டினத்துல. அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அரவிந்தன் எல்லாத்தையும் நமக்கு சொல்ல போறாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தோடவே நம்ம தொடங்கலாம். மீனாட்சிக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த எப்படி அந்த உணர்வு ரீதியான ஒரு அனுபவமோ ஒரு கனெக்ஷனோ, அதே மாதிரி நீலாயுதாட்சிக்கும் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, அம்மா பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே நாகப்பட்டினம். எனக்கு எங்க அம்மா வழி பூர்வீகம் நாகப்பட்டினம். எங்க தாத்தா பிறந்தது வளர்ந்தது, அவங்க தாத்தா எல்லாரும் பிறந்து வளர்ந்து எல்லாமே நாகப்பட்டினம் தான். அங்கதான் வியாபாரமும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க தாத்தா தான் சென்னைக்கு செட்டில் ஆனார். அப்படி எனக்கு தாய் வழி பூர்வீகம் நாகப்பட்டினம். நீங்க சொன்ன அந்த அற்புதமான ஒரு வார்த்தை சிவராஜதானி. ஏன்னா நாகப்பட்டினத்துக்கு சிவராஜதானி, மதுரைக்கும் அந்த பேர் உண்டு. சிவராஜதானி அப்படின்னு மதுரைக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பெயர் இன்னொரு கஷேத்திரத்துக்கு ரொம்ப அற்புதமா பொருந்துச்சுன்னா அது நாகப்பட்டினத்துக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, முதல்லமா இந்த நாகப்பட்டினத்தினுடைய பெருமையை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதிகப்படியாக பேசப்படாத ஒரு காவியம் இந்த நாகப்பட்டினத்து காவியம் அப்படின்னே சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய காயாரோகண சுவாமி ஆகட்டும், நீலாயுதாட்சி ஆகட்டும், இன்னும் நீங்க நிறைய இவங்களை பத்தின பதிவுகள் பார்க்க முடியாது. ரொம்ப ரேரஸ்டா தான் பார்க்க முடியும். தேவி மேல கிருத்தியே தியாக பிரம்மம் பாடி இருக்கார். அந்த கிருத்தி பல பேருக்கு தெரியுமா அப்படின்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு க்ஷேத்திரம். ஆனா மிக மிக முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரு 3 இடத்துக்கு தாமா காரோணம் அப்படிங்கிற பேர் இருக்கு. ஒண்ணு நாகை காரோணம், இன்னொன்னு குடந்தை காரோணம், மூணாவது கச்சிக்காரோணம் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம். நாகை காரோணம் நம்ம நாகப்பட்டினம், இரண்டாவது குடந்தை காரோணம் அப்படிங்கிறது நம்ம கும்பகோணம், மூன்றாவது கச்சிக்காரோணம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம். ஏன் இந்த சிறப்பு பெயர் அப்படின்னா, என் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சிவ வழிபாடு ரொம்ப ஆதியில் தொடங்கிய அந்த க்ஷேத்திரங்களுக்கு காரோணம் அப்படிங்கிற பெயர் இடப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது சிவ வழிபாடு ரொம்ப ஆதியில் தொடங்கப்பட்டது நாகப்பட்டினத்துல தான். அதனாலதான் அதுக்கு சிவராஜதானின்னு ஒரு பேர் இருக்கு. இன்னொன்னு, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு திருப்பெயர், காயாரோகணர் அப்படிங்கிற ஒரு திருப்பெயர். ஏன்னா தன் தேகமாகிய காயத்தோடு புண்டரீக மகரிஷி எனக்கூடிய மகரிஷியை ஆரோகணம் செய்து கொண்டவர். அவர் காயத்தோடு அவர் ஆரோகணம் செய்து கொண்டவர். அவருக்கு மரணம் இல்லை. யாருக்கு? புண்டரீக மகரிஷிக்கு. மரணமில்லா பெருவாழ்வு இந்த சைவத்துக்குள்ள வந்தா நடக்கும் அப்படிங்கிறத காட்டின ஒருவர்கள்ல புண்டரீக மகரிஷியும் ஒருத்தர். அவர் தன் தேக காயத்தை அந்த சிவபெருமானோடு அவர் ஆரோகணம் செய்து கொண்டதுனால அவருக்கு காயாரோகணர் அப்படிங்கிற அந்த காரண பெயர் தான் அவருக்கு. இன்னொரு சிறப்பு என்னன்னா, கருவறைக்கு பின்னாடி, நீங்க சிவலிங்கத்துக்கு பின்னாடி சுவாமியும் அம்பாளும் உருவ வடிவத்துல இருக்கிறதும் நாகப்பட்டினத்துல ஒரு சிறப்பு. நிறைய இடத்துல இருக்கிறாங்க. நாகப்பட்டினத்துல ரொம்ப சிறப்பா நீங்க சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி சுவாமியும் அம்பாளும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரூப காட்சியும் நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். நாயன்மார்கள், அதிபத்த நாயனாருடைய அவதார ஸ்தலம் நம்ம நாகப்பட்டினம். அது மட்டும் இல்லாம சித்தர் கோரக்க சித்தர் அழுகுனி சித்தருடைய ஜீவசமாதி கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, நாகப்பட்டினம் சொல்லவா வேணும். நம்ம சோழ நாட்டுக்கு நம்ம முதல்ல பாண்டிய நாட்டுல தொடங்கணும். இப்ப சோழ நாட்டுக்கு வந்திருக்கோம். பாண்டிய நாட்டுக்கு எப்படி இவ மகாராணியோ, மீனாட்சி மகாராணியோ, அது போல சோழ நாட்டில் இந்த நாகப்பட்டினத்துக்கு அன்னை நீலாயுதாட்சி மகாராணி அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது. ஏன்னா சோழனுக்கு 2 தலைநகரங்கள். ஒன்று உறையூர், அப்போ உறையூர். பூம்புகார் வர்த்தக தலைநகரம். உறையூர் அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான தலைநகரம். எப்படி நம்ம இந்தியாவிலே இப்ப மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு 2 இருக்குதோ, அது மாதிரி சோழன் இது தன்னுடைய வியாபார தலைநகரமாக பூம்புகார் வைத்திருந்தான். காவேரி பூம்பட்டினத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் அல்லது ஒரு 1.25 மணி நேரம், அவ்வளவுதான், 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் வந்துடும். அந்த வழி முழுக்க வியாபாரிகள் கடல் வழி வாணிபத்தில் அப்படி செழித்திருந்த ஒரு நகரங்களில் ஒன்று நாகப்பட்டினம். காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், இது எல்லாமே கடற்கரை பகுதி, இயற்கை துறைமுகம். இதுல என்ன ஒரு அழகு அப்படின்னா, அந்த ஊரை சார்ந்தவர்களுக்குத்தான் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய சிறப்பான பொருள்கள் முதல்ல கிடைக்கும். நாங்களே அனுபவிச்சிருக்கோம் அதெல்லாம். அந்திக்கடைன்னு ஒரு பகுதி இருக்கு நாகப்பட்டினத்துல.
அந்த கப்பல் வந்து இறங்கினோடனே எல்லா பொருட்களும் அங்க கொண்டு வந்து அங்க சேல்ஸ் நடக்கும். அதாவது அந்தி அப்படின்னா அந்தி மாலையில மாலை, ஆமா இரவு நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு சந்தை மாதிரி. ஆமா அந்த இடத்துல போய் ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய நிறைய அந்த பெர்ஃப்யூம் ஐட்டம்ஸா இருக்கட்டும் எல்லாமே அங்க கிடைச்சி நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அந்த அதாவது விசிஆர் விசிபின்லாம் அப்போ உண்டு, ரெக்கார்டிங் ஆமா சிஸ்டம் ஆமா எல்லாம். இருக்கு. அதெல்லாம் கூட நாங்க ரொம்ப முதல்லயே முதல்லயே. பிகினிங்லயே நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். அப்பனா பாருங்க, இப்பவே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அப்ப அந்த ஆதி காலத்துல இன்னும் எவ்வளவு பொருட்கள், அருமையான அழகழகான பொருட்கள் வந்திருக்கும். ஆமா. முதல்ல அந்த கடற்கரை பட்டினத்தை தாண்டி தான் அது வந்து சிட்டிக்குள்ளேயே வந்தாகணும். அந்த மாதிரி ஒரு அழகியலோடு தொடர்பு பட்டது நாகப்பட்டினம். மிக மிக அழகான ஒரு ஊர். இது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நீலாயதாட்சிக்கு ஒரு முன்னுரை ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? ஆமா, அழகிகளிலேயே பிரபஞ்ச அழகி, பேரழகி அப்படின்னு சொன்னா அன்னை நீலாயதாட்சி தான். கண்டிப்பா. கருவறை அம்பிகைகளில் எனக்கு எப்படி மீனாட்சி ரொம்ப பிடித்தமான ஒரு தெய்வமோ, எல்லாம் ஒரே அம்பாள் தான், அதே போன்ற அம்பிகையின் ஒரு உற்சவ திருமேனி எனக்கு அலாதியான ஒரு அன்பு, ஒரு வாஞ்சை அப்படின்னு சொன்னா அன்னை நீலாயதாட்சி. பார்த்தவங்க யாருக்குமே அது இல்லைன்னு யாரும் அவளுடைய பின்னல் அழகு. இப்ப நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்குதா? இந்த ஆடி பூர பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிற இந்த வேலையில முந்தானி 2 நாள் முன்னாடி கொடியேற்றம் நடந்திருக்கு. அந்த கொடியேற்றத்துக்கு அப்புறம் டெய்லி அவ வந்து அப்படி ராணினா எப்படி உட்கார்ந்து வரா அப்படின்னா, ஒரு கால் அப்படி தூக்கி, இப்ப இதுல இருக்கிற மாதிரி அவளோட அமைப்பு, அவளுக்குன்னே பிரத்யேகமான அந்த வஸ்திரங்கள், அந்த பின்னலை மட்டும் எடுத்து போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. பார்க்க அந்த ஜடை வந்து அப்படி நெளிஞ்சு வளைஞ்சு, அதுல திராட்சையெல்லாம் வச்சு ஜடை பண்ணியிருக்காங்க. அந்த பன்னீர் திராட்சைன்னு அந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, ஒண்ணு போல முத்து போல அந்த திராட்சையை வச்சு சம்பங்கி 2 பக்கமும் வர்ற மாதிரி அந்த ஜடை வெறப்பா தான் நம்ம பார்ப்போம் ஜடையெல்லாம். ஆனா அது வளைஞ்சு நெளிஞ்சு அவளோட நளினத்துக்கு தகுந்த மாதிரி அது இருக்கு. ரொம்ப அழகு, பேரழகி, பேரழகி உண்மையிலே. அபிராம பட்டர் அபிராமி அந்தாதியில 71வது ஒரு பாட்டு ஒண்ணு, அழகுக்கு ஒருவரும் வள்ளி அப்படின்னு. அந்த பாட்டை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய அம்பிகை வந்து அன்னை நீலாயதாட்சி தான். இல்லாட்டி அன்னை நீலாயதாட்சியை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் பாடுற முதல் ஒரு பாட்டு வந்து அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அவளுடைய அழகுக்கு ஈடினையே சொல்ல முடியாதுங்க. பேரழகின்னா பேரழகி, அப்பேற்பட்ட பேரழகி. அவளுக்கு நீங்க சொன்னது போல அவளுடைய ஆபரணங்கள் தனி அழகு, பிரத்யேகமாக அவளுக்கென்றே தைக்கப்படக்கூடிய ஆடைகள் ஒரு அழகு, அவளுடைய வாகனங்கள், ஒவ்வொரு நாளும் அவள் எழுந்தருளக்கூடிய வாகனங்கள் ஒரு அழகு. அது மட்டும் இல்லாம அந்த வாகனங்களுக்கு அவங்க பண்றக்கூடிய அலங்காரம் அது ஒரு பேரழகு. முன்னலங்காரம் பின்னலங்காரம், எதை சொல்ல எதை விட, ஒரு நத்து ஒரு புல்லாக்கு அப்படி அது ஆடி வந்தாலும் அழகு. சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அவளை பத்தி. அப்பேற்பட்ட ஒரு பேரழகி அன்னை நீலாயதாட்சி. இவளுக்கும் ஆடிப்புறத்துக்குமான ஒரு சம்பந்தம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பந்தம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீலாயதாட்சி பத்தி நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அன்னை நீலாயதாட்சி பத்தி இல்லையா? அப்பருடைய வாக்குல இருந்தே நாம தொடங்கலாம். நாம தானே அழகு அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அப்பர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த உலகத்துல இருக்கிற அழகு முத்தத்தையும் சேர்த்து ஒரு மலையாச்சுன்னா எப்படி இருக்கும்? அண்டத்தில் உள்ள அழகெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மாமலையானால் எப்படி இருக்கும்? அதுதான் அன்னை நீலாயதாட்சி. வடிவுடை மாமலை மங்கை பங்கா அப்படின்னு தான் தொடங்குறார். எல்லாரும் சாமியை தொடங்கும் போது என்ன தொடங்குவாங்க? உனக்கு வாமபாகத்தில் அம்பாள் இருக்காருன்னு தானே தொடங்குவாங்க. ஆனா இவர் தொடங்கும் பொழுது தன்னுடைய தேவாரத்தை வடிவுடை மாமலை மங்கை பங்கா, வடிவுடை மாமலை மங்கையாக இருக்கக்கூடிய நீலாயதாட்சியின் இடப்பாகம் இருக்கக்கூடிய வலப்பாகம் இருக்கக்கூடிய சுவாமியே என்றுதான் தன்னுடைய தேவாரத்தை மிக அழகாக தொடங்குகிறார் அப்பர் சுவாமிகள். நான் சொன்னது போல நாகப்பட்டினம் அழகு மட்டும் இல்லைங்க, கல்வியிலும் மிகச்சிறந்த நகரம் இந்த நாகப்பட்டினம். அது எதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம பெரியவங்க வாக்குல இருந்தானே. அப்பர் அடுத்த 2வது பாடல்லே பாடுறார், கற்றார் பயில் கடல் நாகை காரோணம்ங்கிறார். அதாவது எல்லாரும் வந்து படிக்கிறது இல்ல, படிச்சவங்க வந்து படிக்கிற இடம், ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. யூனிவர்சிட்டிக்கும் மேல என்ன சொல்றது, அது பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி கற்றார் பயில் கடல் நாகை காரோணம். இந்த கற்றார் பயில் அப்படின்னு இந்த ஒரு இடம் இருக்குல்லம்மா, அது கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நாம. ஏன் அப்படின்னா, ஒரு முறை நம்மளுடைய திருவானைக்காவல் அன்னை அகிலாண்டேஸ்வரியின் அருள் முழுவதையும் பெற்ற கவி காலமேக புலவர் மடப்பள்ளி கதை அது தெரியும் இல்லையா? அப்பேற்பட்டவர் அவர். நீங்க சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது. எங்க ஊர் பெருமையை நானே பேசி பேசி ஸ்லாகிக்கிறது ஒரு வகை சந்தோஷம்தான். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கதையை நீங்க எல்லாரும் கேட்டு ரசிக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் கேளுங்களேன். கண்டிப்பா சொல்லுங்க. காலமேக புலவருக்கு ஒரு தனி இது என்னன்னா, தனித்துவம் என்னன்னா, பாடல்களை ஸ்லேடையில பாடக்கூடியவர். ஸ்லேடைனா
ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் வரும், தப்பான அர்த்தம் வராது, நகைச்சுவையாக ஒரு அர்த்தம் வரும். அப்படி பாடக்கூடியவர், ரொம்ப நகைச்சுவை தன்மை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியவர் இந்த கவி காலமேக புலவர் அவர்கள். அவர் இந்த நாகப்பட்டினத்துக்கு வரார். வருகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய பசங்க, விளையாடுற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா பசி வந்துடுது, தம்பி இங்க சோறு எங்கப்பா விற்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க, சோறு தொண்டையில தான் விற்கும், வேற எங்க விற்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. அவருக்கு கோவம் வந்துருச்சு. படிச்சவர் இல்லையா, அவருக்கு கோவம் வந்துடும் இல்லையா, வந்துருச்சு. கோவம் வந்தா அவர் திட்ட ஆரம்பிக்கல. என்ன பண்ணார், கவிதை எழுதுவாங்க. இந்த கவிதை எழுதுறவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, சந்தோஷம் வந்தாலும் கவிதை எழுதுவாங்க, கோவம் வந்தாலும் கவிதை எழுதுவாங்க, துக்கம் வந்தாலும் கவிதை எழுதுவாங்க. இவர் என்ன பண்ணாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்த ஒரு கரித்துண்டை எடுத்தார், செவுத்துல போனார். செவுத்துக்கிட்ட போயிட்டு என்ன எழுதினார், பாக்கு தரித்து விளையாடும் பாலருக்குன்னு எழுதினார். அதுக்கப்புறம் அவருக்கு சிந்தனை வரல. சாப்பிட்டுட்டு வந்து மீதியை வந்து நம்ம நிறைவு பண்ணலாம் அப்படின்ட்டு கரித்துண்டை போட்டுட்டு போயிட்டார். போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டார். வந்த பிறகு அந்த செவுத்தை பாக்குறார். அதுல எழுதியிருக்கு அடுத்த 2 வரி, பாக்கு தரித்து விளையாடும் பாலருக்கு நாக்கு தமிழுரைக்கும் திருநாகைன்னு எழுதி அந்த பசங்க வந்து நிறைவு செஞ்சிருந்ததாக ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று. அது வந்து அந்த கல்வி சிறப்பை எடுத்து சொல்றதுக்கு சின்ன பசங்களுக்கு கூட அந்த நக்கல் நையாண்டி அதுவும் அதோட சேர்த்து அவங்களுக்கு இருந்த அந்த தமிழ் அறிவை வந்து அவர் பார்த்து மெய்சிலிர்த்தார் அப்படின்னு கவி காலமேகத்தை பத்தி சொல்லுவாங்க. இப்போ காயாரோகண சுவாமின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாம கூட இருக்கும். இப்ப மதுரையில சொக்கநாதர் சுந்தரேஸ்வரர்னு நிறைய தெரிஞ்சிரும், திருநெல்வேலின்னா நெல்லையப்பர் அப்படின்னு தெரிஞ்சிரும். ஆனா நாகப்பட்டினம்னு வரும்போது நீலாயுதாட்சியை தான் ஓரளவுக்கு தெரியுமே தவிர அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் காயாரோகண சுவாமி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இவளுடைய பெருமை வந்து அந்த நாகரோட சேர்ந்து. நாகை அப்படின்னா நீலாயுதாட்சி தான் கோயிலோட பேரே. இப்ப நம்ம மீனாட்சி அம்மன் மாதிரி, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் மாதிரி நாகையும் நீலாயுதாட்சி பேர்ல தானே அழைக்கப்படுது. பேரு மேல தெரு கீழ தெரு, நீலா தெற்கு வீதி, இப்படிதான் நீலா வச்சுதான் எல்லாமே. நிறைய பெண் குழந்தைகளுக்கு இங்க மதுரையில மீனாட்சின்னு பேர் வைக்கிற மாதிரி தான் நாகப்பட்டினத்துல நீலாயுதாட்சின்னு வைப்பாங்க, இல்ல நீலான்னு வைப்பாங்க. இது வந்து நிறைய இருக்கும், பார்த்திருக்கேன். ஆமா, அப்படி அவளுக்கு அழகான தமிழ் பெயர் ஒண்ணு உண்டு, கருந்தடங்கண்ணி. நீலோத்பலம் போன்ற கண்களை உடையவள். அதே தமிழாக்கம் பண்ணுகிற பொழுது கருந்தடங்கண்ணி. அதாவது அது அந்த வார்த்தை கூட நான் ரொம்ப ரசிக்கிறேமா, கருந்தடங்கண்ணி. தடம், ஒரு தடாகமே, அவளுடைய கண்களே ஒரு தடாகம் போன்று கருணை தடாகமாக இருக்கக்கூடிய கருமையான நீளமான கண்களை கொண்டவள் அன்னை கருந்தடங்கண்ணி. அவளை பத்தி அப்பர் சுவாமிகள் பாடுறார். என்ன பாடுறாருன்னா, சுவாமியை பார்த்து கேட்கிறார், சிவபெருமானே காயாரோகணரை பார்த்து கேட்கிறார், அப்பா எனக்கு வந்து இந்த தேவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் உன்னை வந்து திரிபுரத்தை எரித்த விரிசடை கடவுள் என்று உன்னை வாழ்த்துகிற பொழுது எனக்கு என்னமோ சிரிப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் சொல்றார். ஏன்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றார், கற்றார் பயில் கடல் நாகை காரோணத்து எம் கண்ணுதலே வில் தாங்கிய கரம் வேல் நெடுங்கண்ணியின் வியன் கரமே. வெரி குட். வில்ல பிடிச்சது யாரு? இடது கையில தான் வில்ல பிடிப்பாங்க. இடப்பாகம் யாருக்கு? அம்பாளுக்கு. சோ அதனால அவதானே வில்ல பிடிச்சிருக்கிறது ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தாதான் நான் ஏத்த முடியும். அதுதான். ஏன்னா அது வந்து சாதாரண வில்லு இல்ல. திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ண போனது மேருமலையே வில்லாக மாத்தினாங்க, பெரிய வில்லு. அதை பிடிச்சு இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த இடது காலால அந்த கட்ட விரலாலையும் அடுத்த விரலாலையும் பிடிச்சுக்கணும். அந்த கீழ்ப்பகுதியை வந்து காலால தான் பிடிக்கணும், அந்த விரலால்களை பிடிக்கணும். கையால இப்படி பிடிக்கணும் வில்ல, காலால கீழ்ப்பகுதியை பிடிக்கணும். ரெண்டுமே இவதான் பண்ணிருக்கா. நீ வெறும் நான் மட்டும் தான் ஏற்றினை. கற்றார் பயில் கடல் நாகை காரோணத்து எம் கண்ணுதலே வில் தாங்கிய கரம் வேல் நெடுங்கண்ணியின் வியன் கரமே. நற்றால் நான் வலித்த கரம் நின் கரமே. செற்றார் புறம் செற்ற சேவகா என்னே கொல் செப்புமனே. இது இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது உன்னை மற்றும் இந்த தேவர்கள் வாழ்த்துகிறார்களே, அவர்கள் அறியாமையை என்னவென்று சொல்லுவது என்று அப்பர் சுவாமிகள் மிக அழகாக. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் இது வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கிறது, நால்வர் இவங்கெல்லாம் வந்து சிவபெருமான துதிக்கிறாங்க நிறைய. ஓகே, ஞானசம்பந்தருக்கு அம்மாவே அவ, அதனால வந்து அம்பிகையை துதிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்பர் வந்து ரொம்ப அது என்ன நல்ல ஒரு பழுத்த ஒரு கிழவர் தொடியில தானே இருப்பாரு அவர். அப்பதான் சைவத்துக்கே வராரு. 74-76 வயதுக்கு அப்புறம் தான் வராரு. அவர் 4 ஆண்டுகள் தான் அவரு சைவத்துக்கே தொண்டு செஞ்சார், உழவார பண்ணி. அப்புறம் அவர் நாயன்மாராக மாறினார் அவர். அப்போ அவர்லாம் வந்து நிச்சயமா சிவபெருமான துதித்து அவருக்கு பெருமை சேர்க்கிற நிறைய விஷயங்கள் தான் பேசுவாங்கன்றது என்னோட அனுமானமா இருந்தது. ஏன்னா எனக்கு நான் தேவாரம் திருவாசகம்லாம் படிச்சது இல்லை. அதனால என்னோட அனுமானம் இவங்கெல்லாம் சிவத்துதி பண்ணக்கூடியவர்கள், அம்பிகைக்கு ஒரு இடம் கொடுக்கல அப்படின்னு. ஆனா இது அட்டகாசத்தோட உச்சமா இருக்கு. பாடிய அத்தனை பேரும்
அம்பிகையையும் சுவாமியையும் தனித்தனியாக பார்த்தது பார்க்கவே இல்ல. இல்லை. ஓ ரெண்டும் ஒண்ணுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் எப்பவும் சொல்லுவது போல, சூரியனும் அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கீற்றுக்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதோ, பாலையும் சுவையையும் எப்படி பிரிக்க முடியாதோ, மலரையும் அதிலிருந்து வரக்கூடிய மனத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ, சிவத்தையும் சக்தியையும் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாதுங்கிற உண்மையை தெரிந்தவர்கள். அதனால்தான் அவங்க நாயன்மார்கள் ஆனார்கள். ஏன்னா சுவாமியினுடைய கருணையே அருட்சக்தி வேறைய, அருட்சக்தியே அம்பாள். அம்பாள் சுவாமிக்கு வடிவம் இல்லை, ஆனா கருணையோடு வடிவமாக சுவாமி வந்தால் அவர் அம்பாளா தான் வரணும். ஏன்னா திருவருளுக்கு பெண் தெய்வம் வேண்டும், இல்லாட்டி திருவருள் நடக்காது. இது சைவத்துல ஒரு இதுவே உண்டு, ஒரு பகுதி திருவடி வீழ்ச்சினே பேரு. திருவடி வீழ்ச்சி, திருநிலை வீழ்ச்சி. அதாவது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, அம்பிகையினுடைய அருள். அம்பிகை அருள் இல்லாம அங்க வேற எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது. அதனால எல்லோருமே அம்பாளையும் சேர்த்துத்தான் பாடி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னா திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு படி மேலேயே அம்பாளுடைய துதிய சக்தி பேதம் அப்படிங்கிற 4வது தந்திரத்துல ரொம்ப அழகா பாடி இருக்கிறார். அதனால அவங்களுக்கு பேதமை இல்லை, நமக்கும் பேதமை இல்லை, இருக்கவும் கூடாது. ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய தேவி அன்னை நீலாயதாட்சி தான். இது சொல்றதுனால யாரும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. ஏன்னா 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலம் அன்னைக்கு அம்பிகைக்கு நடக்கக்கூடிய தலம் ஆடிப்பூரம். அங்க நம்ம நீலாயதாட்சி கோயில்ல தான். ஏன்னா இங்கு இவள் கன்னி நிலையாக இருக்கிறாள் என்பதுதான் ஐதீகம். அங்க சுவாமிக்கும் நீலாயதாட்சிக்கும் கல்யாணம் கிடையாதுங்க, திருமண வைபோகம் கிடையாதுங்க. ஆமா, அவளுக்கு இங்க ஆடிப்பூரம் தான் ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாம நம்ம தெப்போற்சவம் நடக்கும். ஆமா, எல்லா கோயிலும் தெப்போற்சவம் நம்ம மதுரையிலும் பாக்குறோம், நம்ம மயிலாப்பூர்லயும் பாக்குறோம். சுவாமியும் அம்பாளும் சேர்ந்து தானே வருவாங்க. சோமாஸ்கந்தராக சுவாமியோ அல்லது உமா மகேஸ்வரராக சுவாமி இருப்பார், அம்பாளும் வருவாங்க. ஆனா நம்ம நாகப்பட்டினத்துல வெறும் அம்பாளுக்கு மட்டுமே தெப்பம் உண்டு. அதுவும் 3 நிலை தெப்பம் தெப்பம் 3 அடுக்கு தெப்பம் நீலாயதாட்சிக்கு பிரத்யேகமாக உண்டு. நீங்க பாக்குற இந்த கோலம் இருக்கு பாத்தீங்களா, இது ராஜாலங்கார கோலம் அப்படின்னு சொல்றாங்க. மூலஸ்தானத்துல அம்பாள் நிக்கிற திருமேனி தான், அமர்ந்த திருமேனி கிடையாது. உற்சவர் திருமேனியும் நிக்கிற திருமேனி தான். ஆனா அவங்க பண்ணக்கூடிய இந்த ராஜ அலங்காரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதுல கூட நான் சொன்னது போல நம்ம அந்த ஊர்க்காரங்க கிட்ட பேசணும், அப்பதான் அந்த உணர்வு நமக்கு புரியும். அதனால நாகப்பட்டினத்துல எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. எப்படி மதுரையில பலராமன்கிறவர் கிட்ட கேட்டு சில விஷயங்களை தெரிந்து கொண்டேனோ, அது போல நாகப்பட்டினத்துல அந்த திருக்கோயில் சேவார்த்தியா இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கிட்ட நான் கேட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணுவாங்க கை காலெல்லாம், அதெல்லாம் எதுல பண்ணது அப்படின்னு கேட்டப்ப நான் ரொம்ப அசந்து போனேன். கொய்யா மரம் இருக்கு பாத்தீங்களா, கொய்யா மரத்தில் செய்யப்பட்ட கால்களும் கைகளும். அந்த காலையே பாத்துக்கிட்டு இருக்கலாம்பா, அவ்வளோ அழகா அது கோல்டு பண்ணிருப்பாங்க, பாலிஷ் பண்ணிருக்காங்க. அந்த காலுக்கு நெயில் பாலிஷ்ல இருந்து எல்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அது 100 கிராம் கூட மொத்தமா வெயிட் வராதான். கொய்யா மரம் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸான ஒரு அதுல செதுக்கி வைக்கப்பட்டதுதான். ஏன்னா அந்த திருமேனியை எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த திருமேனிங்கிறது அம்பிகை உயிரோடு இருக்கக்கூடிய திருமேனி. இந்த கைகளும் கால்களும் ஒரு அலங்கார பொருளாகத்தான் இருக்கணுமே தவிர அவளை பாதிக்க கூடாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீலாயதாட்சிக்கு பண்ணக்கூடிய அலங்காரத்தில் அவளுடைய 4 கரங்களையும் மறைக்கவே மாட்டாங்க. அபயவரதம் கண்டிப்பா இருக்கும். பின்னிரு கரங்கள்ல இருக்கக்கூடிய ஜபமாலையும் கமலமும் அப்படியே இருக்கும், எதையும் மாற்றவே மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். இந்த அட்டாச் பண்ற கால் கை கூட கொய்யா மரத்தில் செய்யப்பட்டு அது தங்க ஃபாயில் ஒட்டப்பட்டதுனால ஒரு 100 கிராம் வெயிட்ல தான் அது இருக்குமா. அவ்வளவு நேர்த்தியாக தங்களுடைய தேவியை ஆராதிக்கக்கூடிய மக்கள் நாகப்பட்டினத்து மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் சொன்னது போல இதுக்கு முன்னாடி எப்படி மதுரையில் ஏற்றி இறக்கக்கூடிய வைபவமோ அதே போலதான் நீலாயதாட்சிக்கு ஏற்றி இறக்கக்கூடிய வைபோகம். இங்கு அது பெரும் திருவிழா. ஏன்னா அந்த 10வது நாள் ஆடிப்பூரத்தன்னைக்கு நீலாயதாட்சிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெண்சாத்து பண்ணுவாங்க. வெள்ளசாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்பட்டு. இப்ப நீங்க கூட சில மரபுகள்ல அது உண்டுங்க, நான் பார்த்திருக்கேன். எங்க வீட்டு மரபுல எல்லாம் ஒரு பெண் பூ பெய்துனால வெள்ளப்புடவை தான் கட்டுவாங்க, வெண்பட்டு தான். வெண்பட்டு கட்டி தான் அவளுக்கு அந்த புட்டு அந்த இதெல்லாம் ஏற்றி இறக்குற சடங்கெல்லாம் பண்ணுவாங்க. அதே போன்று நாகப்பட்டினத்து அன்னை நீலாயதாட்சிக்கும் வெள்ளை சாத்தி தான், வெண்பட்டு தான் இன்னைக்கு கட்டுவாங்க அவளுக்கு. வெண்பட்டு கட்டி பூரம் கழித்தல் அப்படின்னு ஒரு நிகழ்வு அங்க நிகழ்துமா. இதுவும் அதே போலதான். விவசாயத்திற்கு எப்படி நிலத்தை தயாரிக்கிறார்களோ அந்த விவசாய நிலம் தயாராகிவிட்டது, உற்பத்திக்கு தயாராகிவிட்டது என்பதை காட்டுவதற்காக அன்னை நீலாயதாட்சிக்கு அந்த சடங்கு செஞ்சு இந்த ஏன்னா உலகத்துல உற்பத்தி என்பது நடந்து கொண்டே இருக்கணும். அதற்கு முக்கியம் அப்படிங்கிறது அந்த தகுதிங்கிறது முக்கியம். அந்த தகுதியை குறிக்கக்கூடிய விழா தான் ஆடிப்பூர விழா. வெண்சாத்து அதுல என்ன பண்றாங்க, பூரம் கழித்தல் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. அதிகாலை நேரத்துல அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு அதிகாலை நேரத்துல உற்சவர் திருமேனிய மூலவர் திருமேனி பக்கத்திலே வைப்பாங்களாமா. வைத்து உள்ள ஒரு அபிஷேகம் நடக்கும்.
அபிஷேகம் முடிஞ்ச கையோட அம்பிகைக்கு வந்து அந்த வெண்சாத் முழுக்க வெண்பட்டு அவளுடைய ஆபரணங்கள் நீங்க பார்க்கணுமுங்க, அவளுடைய பின்னலங்காரம் பார்க்கணுங்க. அந்த கோடாரி கொண்டன்னு வாங்க தெரியுமா, கோடாரி கொண்ட அது ஒரு ஒரு அடுக்கடுக்கா இப்படி இப்படி வந்திருக்கும். நடுவுல எல்லாம் அவளுக்கு பூ வச்சு அந்த தலம் அந்த சிகை அலங்காரத்தை கனகாம்பரம் வச்சு அந்த வாசனை மலர்கள்லாம், வாசனை இல்லாத மலர்கள்லாம் சுவாமிக்கு சூட்ட மாட்டாங்க. கனகாம்பர தாரிணி. அதை சுத்தி ஒரு சுத்து வச்சு அவ்வளவு அழகான ஒரு அலங்காரம். ஜட அந்த அந்த அதாவது தலைமுடிய நம்ம தலை குளிச்ச பிறகு கோடாரி கொண்ட போடுவாங்க அந்த டைப்ல. ஆனா அது ஒரு அழகு பண்ணி 3 அடுக்கா இப்படி இப்படி வரும். அங்க ஒரு பிள்ளைய மாட்டி, அந்த அந்த இடத்துல ஒரு பிள்ளைய மாட்டி, அந்த இடத்துல கொஞ்சம் பூ வச்சு அவ வரக்கூடிய அந்த அழகு இருக்கு பாருங்க, பேரழகு. நம்ம நாதஸ்வர வித்வான்கள் அத்தனை பேரும் காத்து கிடப்பாங்களாமா ஆடிப்பூரத்துக்கு, நீலாயதாட்சிக்கு நாதஸ்வரம் வாசிக்க. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்ங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. இஃப் யூ நேம் சம்மன் எல்ஸ் தே வில் பி தேர் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய தமிழ்நாட்டை சேர்ந்த வித்வான்கள் எல்லாரும் வந்து பூரத்திற்கு நீலாயதாட்சி முன்னாடி வாசிச்சிடணும் அப்படி எப்படியாவது அப்படின்னா, அப்ப அந்த கலைங்கிறது அங்க எவ்வளவு மலிந்து இருக்கும் அப்படிங்கறது பாருங்க. கண்டிப்பா 3 முறை வலம் வருவாங்களாம் கொடிமரத்தை. அதாவது முதல் முறை வலம் வருகிற பொழுது வேத கோஷமும், 2வது முறை வலம் வருகிற பொழுது தமிழ் மறைகளாகிய திருமுறையும், 3வது முறை வலம் வருகிற பொழுது நாதஸ்வரம், தவில் போன்ற வாத்தியங்களும் இசைக்கருவிகளும் இசைக்க தேவி வந்து 3 முறை வலம் வந்து முடிப்பாங்க. இதுதான் பூரம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பூரஸ்நானம், அதாவது அந்த மங்கள ஸ்நானம்னு சொல்லக்கூடிய ருது ஸ்நானம் அம்பாளுக்கு வந்து பண்ணுவாங்களாமா. வசந்த மண்டபத்தில் தேவியை எழுந்தருளை பண்ணி கச்சேரி ஆனா நடந்துகிட்டே இருக்குமா. பூரத்தன்னைக்கு மட்டும் விடிய விடிய கச்சேரி நடந்துகிட்டே இருக்குமா. அம்பாளுக்கு வந்து இங்க ருது ஸ்நானம் என்பது நடத்தப்படும். ருது ஸ்நானம் முடித்த பிற்பாடு இந்த ராஜ அலங்காரம் அப்படிங்கிறது பண்ணப்பட்ட பிறகு ஏற்றி இறக்கும் வைபவம். இதுல ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க வந்து ஒரு மலைசிவன் கோயில்னு ஒரு கோயில் ஒண்ணு இருக்கான். அங்க இருந்துதான் அம்பாளுக்கு வந்துட்டு இந்த வண்டிங்க இருக்கு பாத்தீங்களா, மாட்டு வண்டியில வண்டியா சீர் எடுத்துட்டு வருவாங்களாம் ஊர் மக்கள். பக்கத்திலேயே தான் வந்துட்டு நம்மளுடைய கடற்கரை மக்கள் இருக்கக்கூடிய கிராமம், மீனவ மக்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பியார் நகரை சேர்ந்த மக்கள், ஊர் மக்கள் இன்னும் எல்லாருமே சேர்ந்து அம்பாளுக்கு வந்து பழ வகைகள், தட்டு வகைகள், இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுத்துட்டு வருவாங்களாம். முக்கணி முதல்ல சமர்ப்பிப்பாங்களாம் அவளுக்கு. மாப்பழா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணி சமர்ப்பிப்பல்ங்கிறதும் நாகப்பட்டினத்துல அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வந்து இந்த பொருள் எல்லாம் அவ முன்னாடி வச்சு அவளுக்கு ஏற்றி இறக்கி அந்த சடங்கை வந்து நிறைவு செஞ்சு அவ்வளவு அழகாக அந்த பூரம் கழித்தலை வந்து அவங்க வந்து அங்க வந்து நாகப்பட்டினத்துல பண்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து பதியணும். அந்த தம்பி சொன்னதுதான், 2004 அல்லது 2005, ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் அபௌட் தி இயர், சுனாமி வந்த வருஷம் இருக்கு பாத்தீங்களா. ஆமா, சுனாமி வந்து 2004 சுனாமி, டிசம்பர் மாசம். அது போன்ற கடற்கரை கிராமங்கள் எல்லாம் மிக சேதாரத்துக்கு உள்ளானது. திருச்செந்தூர்ல மட்டும்தான் வந்து கடல் வந்து உள்ள வரல. அதே போன்று நாகப்பட்டினத்திலும் அன்னை நீலாயதாட்சியினுடைய அந்த கிழக்கு வாசல் இருக்கு பாருங்க, கிழக்கு நீலா கிழக்கு சன்னதி அப்படின்னு, அது வரைக்கும் தான் கடல் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஊருக்குள்ள அது வரல. இதுக்கு வந்து ஒரு சான்று என்ன, ஒரு புராண சான்று என்னன்னா, தியாகபிரம்மம் தன்னுடைய கீர்த்தனையில பாடியிருக்கிறார். ஒரு முறை என்ன பண்ணிருக்கிறார், கடல்ராஜன் என்பவன் ஊரை முழுங்கறதுக்கு வந்தாராம். இவதான் இருக்காரு ஊர்காவல்காரி, கையில வில்லோட அம்போடும் போய் அந்த இடத்துல போய் நின்னுட்டாலாம். நீ எப்படி என்ன தாண்டி என் ஊருக்குள்ள நீ வர நான் பார்க்கலாம் அப்படின்னு அந்த காட்சியை கொஞ்சம் நான் அப்படியே நினைச்சு போறேன் நான். அந்த வில்லோடும் அம்போடும் அவள் அப்படி கம்பீரமாக அந்த திரிபுர சுந்தரியாக நிற்கக்கூடிய அந்த காட்சி, நீ என்னை தாண்டி எப்படி நீ என் ஊருக்குள்ள வர அப்படிங்கிறத நான் பாத்துடுறேன்னு அவன் நின்ன இடமாக, அந்த இடமா கூட இருக்கலாம், சிலதெல்லாம் நமக்கு அனுமான பிரமாணம். அதை தாண்டி அந்த கடல் வந்து உள்ள வரல அப்படின்னா, அப்ப இந்த செய்தியும் நாம் படிக்கிற பொழுது ஒருவேளை அந்த இடத்துல நின்னதாக இருக்குமோ, இல்ல அது நான் இப்ப கனெக்ஷன் அந்த இடத்துல நிக்கிறாலும் நிக்கலையோ, ஆனா இப்ப நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஏற்கனவே இது போன்ற ஒரு இது நடந்திருக்குது, அம்பாள் வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாள். இப்போ வரைக்கும் கடல் வந்து உள்ள வராம தடுத்து சமுத்திரராஜன் அப்படியே பணியோட இருக்காரு. அதனாலதான் சமுத்திரராஜனை தன் கடைக்கண்ணால் அடக்கிய தேவி என்றே இவளுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, அன்னை நீலாயதாட்சிக்கு. கன்னியாகுமரி அம்பாளுக்கு சொல்ற மாதிரியே அந்த மூக்குத்தியோட சிறப்பும் இவளுக்கும் சொல்லுவாங்க. இவளுக்கு அதாவது நீங்க மூக்குத்தின்னு ஆபரணத்துல சொன்னதுனால நான் சொல்றேன், அன்னை நீலாயதாட்சிக்கு இந்த பூரத்திற்கென்றே விசேஷமான ஆபரணங்கள் உண்டு. பூரத்துக்கு மட்டும் பூரத்திற்கென்றே விசேஷமான ஆபரணங்கள் உண்டு. அது இல்லாம பல ரத்னாபரணங்கள் உண்டு. ஏன்னா கடற்கரை பட்டினம் ஆச்சு, இல்லாமலா இருந்திருக்கும். எங்கெங்கயோ உலக நாடுகள்ல இருந்து எத்தனை போக்குவரத்து, அது இயற்கை துறைமுகமா இருந்திருக்கு இல்லையா. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து நீலாயதாட்சி அம்மன் இருக்காங்களா,
நெல்லுக்கடையாள் அப்படிங்கிற பேரோட அன்னை மாரியம்மன் இருக்கா, நெல்லுக்கடை மாரியம்மன் இருக்கா. காளியம்மன் கோயில் அங்க இருக்கு. சௌரிராஜ பெருமாள் அவர் இருக்கிறார். சௌரிராஜ பெருமாள் சவுந்தரராஜ பெருமாள் அவர் இருக்கிறார். அங்க முருகப்பெருமானும் ரொம்ப விசேஷமாக நாகை குமர கோயில், குமரன் கோயில். இங்க அத்தனையிலயும் நீங்க அலங்காரம் மட்டும் எடுத்து பாருங்க, தனித்தன்மையா இருக்கும். அழகோ அழகு, பேரழகு. அந்த அலங்காரங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக அன்னை நீலாயுதாட்சிக்கு ஒரு கிரீடம் ஒண்ணு அணிவிப்பாங்க, 2 பக்கம் 2 மயில் வரா மாதிரி. அதே மாதிரி குமரனுக்கும் அணிவிப்பாங்க, நெல்லுக்கடையாளுக்கும் அதே மாதிரி அலங்காரம். வேற எந்த அம்பாளுக்கும் அந்த கிரீடம், இப்போ நம்ம ஒவ்வொரு தெய்வத்துக்கு பாக்குறோம் சாயக்கொண்டை அப்படி இப்படின்னு நிறைய டைப் இருக்கும். ஆனா நீலாயுதாட்சியோட கிரீடத்தை நீங்க பாருங்க, அது வேற எந்த அம்பாளுக்குமே கிடையாது. தமிழகத்துல வேற யாருமே அந்த மாதிரி ஒரு கிரீடம் கிடையாது. அதே மாதிரிதான் அந்த புடவையில லைனா வருஷா வருஷம் புது புது எல்லா கலர்லயும் அப்படியே கலரா இந்த 10 நாளும் அவ கட்டிக்கிற புடவைகள் அவ்வளோ அழகா இருக்கும். அது அழகுணர்ச்சியோட உச்சம்னு சொல்லலாம். ஆமா ஆமா. ஏன்னா இப்ப நான் அதை யோசிக்கிறேமா, இப்போ அண்மை காலங்கள்ல பட்டு புடவை எடுத்துடுறாங்க. ஆமா, பெண்கள்லாம் நான் நிறைய கல்யாணத்துல பாக்குறேன், பட்டு புடவை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அந்த பார்டர்ல ரேக் வச்சு தைக்கிறாங்க. ஆமா, அந்த ஹேண்ட் ஒர்க் பண்றது, ஆரி ஒர்க் பண்றதெல்லாம் இப்ப ரொம்ப பிரபலம். இதெல்லாம் நாகப்பட்டினத்துக்காரங்க எப்போ பண்ணிருக்காங்க பாருங்க. பட்டுல ரேக் வச்சு ஹேண்ட் ஒர்க் பண்றது, ஜரிகை வச்சு தைக்கிறது, அதை இன்னும் அழகா இன்னும் கூடுதல் அழகாக்குறது. யோசிச்சு பாருங்களா. மொத்த நாகப்பட்டினமேப்பா எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா சொல்லி அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டது, எல்லா பத்திரங்களும் அன்னை நீலாயுதாட்சியோட சொத்து தான். அங்க அவளோட சொத்து தான். மொத்த கிராமம் சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாத்தோட பூர்வ பத்திரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தாய் பத்திரம்ங்கிறது நீலாயுதாட்சி பேர்ல தான் இருந்து கை மாற்றமாயி நம்ம இப்ப எங்க அப்பாவோட வீடு எங்க அப்பா பேர்ல இருக்குன்னா அது கூட பூர்வ காலத்துல நீலாயுதாட்சியோட மொத்த சொத்து தாங்க நாகப்பட்டினமே. ஆமா, அப்படிதான். எப்படி ஸ்ரீரங்கத்துல மன ரங்கனுக்குன்னுவாங்க, ஸ்ரீரங்க மன அங்க உள்ள இந்த ரங்கனுக்கு மன சொந்தம்னுவாங்க. அதே போன்றுதான் இங்க நாகப்பட்டினத்திலயும் அழகுன்னா அழகு, பேரழகு. இவளுக்கு பண்ற அலங்காரம் மாதிரியே தான் நெல்லுக்கடையாளுக்கும் பண்ணுவாங்க. அங்க ஒரு வாசகமே உண்டா, இவளுக்கு எங்க ஊசி குத்துறாங்களோ அது அந்த பின் குத்துறாங்களோ அந்த இடத்த கூட அவங்க மாத்த மாட்டாங்களா நெல்லுக்கடையாளுக்கு. அவ இன்னும் சின்னதா இன்னும் அழகா இருக்கும். மாரியம்மன் அப்படின்னா நம்ம ஆக்ரோஷமா அதெல்லாம் கிடையவே கிடையாது, குழந்தை மாதிரி இருப்பாங்க நெல்லுக்கடை மாரியம்மன். ஏன்னா நீலாயுதாட்சியினுடைய தாக்கம். ஏன்னா அந்த ஊரே சொல்றாங்க அழகு, அந்த ஊர் மக்களுக்கும் அழகுணர்ச்சி ஜாஸ்தி, ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அழகு ஜாஸ்தி, தெய்வத்துக்கும் அழகு ஜாஸ்தி. அதனாலதான் கலைமலிந்த நாகப்பட்டினம் கற்றார்பையில் கடல் நாகை காரணம் சும்மா ஒண்ணு நான் இவர் பாடி வைக்கல. அப்ப அவர் பாடின காலம் 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டா கூடமா, அப்பனா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் அது அவ்வளோ படிப்புல கல்வியில எவ்வளவு சிறப்பா இருந்து, ஒரு 500-600 ஆண்டு அப்படி இருந்தா தானே ஒரு 700வது வருஷம் ஒருத்தர் சொல்ல முடியுமா? வரலாற்று சிறப்புன்னு பார்க்கும்போது புத்த விகாரம் எல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஆமா, எல்லா விதத்திலயுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் தான். ஆனா ரொம்ப பெருமை, மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிறது நீலாயுதாட்சி தான். அது மறுக்க முடியாத. நீங்க அந்த ஆபரணத்தை பத்தி சொல்லுகிற பொழுது நான் சொன்னது போல அவளுக்கு பிரத்யேகமான ஆபரணங்கள் உண்டு. ஆனா இப்ப அண்மை காலங்கள்ல அந்த ஊர் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஏக்கமாக பதியப்பட்டது என்ன அப்படின்னா, நானே பேசின போது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, தங்களுடைய காலம் முடிவதற்குள்ளாவது நீலாயுதாட்சிக்கென்றே உருவாக்கப்பட்ட அந்த பிரத்யேகமான உண்மையான அந்த தங்க வைர வைடூரிய ரத்ன ஆபரணங்களோடு அவளை ஒரு முறையேனும் தரிசிச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நம்ம எப்படி சொல்றது, அதோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி கூட இருக்கு. நீலாயுதாட்சி அம்மனுடைய அந்த கோயிலுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி கூட இருக்கு. அந்த திருக்கோயிலுக்கு என்று பிரத்யேகமாக ஆபரணங்கள் செய்யப்படுகிறது. 1800களிலேயே செய்யப்படுகிறது. ஆனா பிற்காலங்களில் அது செஞ்சவருடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தரே அதை எதிர்த்து ஒரு வழக்கு போடுறாரு, எங்களுக்கு தான் அது சொந்தம்னா. ஆனா கோர்ட் மறுத்துடுது. ஏன்னா சாட்சியங்கள் எல்லாம் தேவிக்கு. ஏன்னா அவளுடைய கிரீடத்தெல்லாம் வீட்டுல இருக்கிற யாராவது போட்டுக்க முடியுமா? அந்த காதுல போடுற கர்ணபத்திரம் எல்லாம் யாராவது போட்டுக்க முடியுமா? முடியாது. அதனால கோயிலுக்கு என்றே சொந்தமாகிடுது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு, கோயில்ல தான் அந்த நகைகளும் இருக்கு. ஆனா யாரும் எடுத்து போட பயப்படுறாங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா வைர கிளிப் எல்லாம் வச்சிருக்காங்களாம் இவளுக்கு. அந்த கிளிப் ப்ரூச் இதெல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் தங்கம் வைரத்துல வைர கிளிப் வச்சிருக்காங்களாமா. கோடீஸ்வரினா கோடீஸ்வரி, அது என்ன சொல்றது, அதாவது எல்லாமே அவளோடதுதான் அந்த ஏரியால. ஆனாலும் நகைகள்னு பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான ஆபரணங்கள் இருக்கக்கூடியவள் அப்படின்னு எங்க அம்மா எல்லாம் அவளோடதெல்லாம் கணக்கே பண்ண முடியாது. ஒரு தடவை அவ வெளியில போயிட்டு வந்தா அந்த நகையை எண்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்றாங்க. அவளுக்கு போட்டது போக மீதி ஆபரணங்களை வாகனங்களுக்கு மாட்டி விடுவாங்களாம்.
இப்போ ஒரு வேணுகோபால சுவாமி இது கோபால சுந்தரி அலங்காரம்னு ஒரு அலங்காரத்துல வரா அவ. அங்க பசுமாடு கண்ணுக்குட்டியோட அம்பாள் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் அந்த நகைகளை போட்டிருக்கோம். அந்த நெத்தி சுட்டி சூரியன் சந்திரன் எல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க, எங்க வைக்கிறதுன்னு தெரியாம. அந்த பின்னாடி வச்சிருக்கிற பிரபைக்கெல்லாம் ஆபரணங்களை மாட்டி விட்டுருப்பாங்க. அப்படி ஆபரணங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்க ஊர் மகாராணிய அந்த ஆபரணத்தோடு பார்க்க முடியலன்னு அவங்க பதிவு பண்ணது உண்மையிலேயே கண்கள்ல வந்து நீர் வர வச்சு. நிச்சயமா அதற்கான அனுகிரகம் அம்பாளே பண்ணிப்பா அப்படின்னு நம்புவோம். நம்ம எல்லாருக்கும் அந்த குடுப்பினையே அம்பாள் கொடுக்கணும். ஏன்னா முழுக்க அந்த சர்வாலங்கார பூஷிதையா நம்ம வந்து அவளை தரிசனம் பண்ணிக்கணும். அந்த குடுப்பினை நமக்கு நிச்சயம் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நிச்சயமாம்மா. நான் இந்த இடத்துல அதை ஒரு பிரார்த்தனையாகவே நாம வந்து வைப்போம். அந்த மக்களுடைய ஏக்கம் பார்த்தீங்களா அங்க எதுவாக இருக்கிறது. இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் ஒண்ணு வரும் அம்பாளுக்கு, அதிகர்விதா அப்படின்னு ஒரு நாமம் ஒண்ணு வரும். எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப நாளா வந்து எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி அம்பாளுக்கு கர்வம் வரும்? அவ அதெல்லாம் கடந்து நிற்பவள் ஆயிற்று, என் குணத்தான் அப்படின்னு நம்ம இறைவனை சொல்லுகிறோம். இது எப்படி அவளுக்கு வரும் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி ஐயா திரு சுகி சிவத்தினுடைய லலிதா சாஸ்திரநாம உரையை கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, அவளுக்கு எதனால கர்வம் வரும்னா, தன்னுடைய பக்தர்களை பார்க்கிற பொழுது, இப்படி பக்தர்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேனே, என் மீது இப்படி அன்பும் பாசமும் எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல், அருளை கூட எதிர்பார்க்காமல் எனக்கென்றே வாழக்கூடிய இப்படியான பக்தர்களை பெற்றிருக்கிறேனே என்ற கர்வம் அவளுக்கு இருக்கதானே செய்யும் அப்படின்னு அவர் சொன்ன போது, இந்த வார்த்தைகளை எல்லாம் இப்பொழுது நான் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மக்கள் அவங்க அந்த ஒரு பையன் தம்பி பேசினாருன்னு சொன்னல, அவருடைய வார்த்தையில் இருந்த அந்த ஏக்க குரல், பழைய புகைப்படங்கள், அவள் அந்த ஒரிஜினல் ஆபரணங்களோடு இருந்த புகைப்படங்களை ஊரா போய் சேகரிச்சாங்களாம். நீங்க நம்புவீங்களா? ஊரா போய் திருவாரூர்ல போயிட்டு, அது பக்கத்துல திருக்கடையூர்ல போயிட்டு, எங்கெங்கெல்லாம் இவளை பத்தி ஒரு வார்த்தை கிடைச்சிடாதா, ஒரு புகைப்படம் கிடைச்சிடாதா, அப்படி போய் சேகரிச்சு வச்சதுதான் இன்னைக்கு நீங்க பாக்குற பழைய புகைப்படங்கள் எல்லாம். அவங்க சொன்னாங்க, அண்ணா அந்த புகைப்படத்துல எங்க நீலாவை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ள இருந்த ஒரு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது பாருங்க, அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. ஒரு புகைப்படம் எதுக்குமா பெறும்? ஆனா அவங்களுக்கு அது வெறும் புகைப்படமா பார்க்கல, அதுக்குள்ள நீலாவை உணர்வாக அவர்கள் பார்த்ததுனாலதான் அது அவங்க வந்து இப்ப வரைக்கும் வந்து ஸ்லாகிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த வார்த்தை, இந்த சஹஸ்ரநாமத்துல வரக்கூடிய அதிகர்விதாங்கிற வார்த்தை அவளுக்கு நிச்சயமா பொருந்தும். ஏன்னா இப்படியான பக்தர் கூட்டத்தை பெற்றிருப்பவள் அம்பாள் அப்படின்னு. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முறையேனும் வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொன்னா, இல்ல வாய்ப்பே கிடைக்கலனாலும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வு முடிவதற்குள் ஒரு முறையேனும் அன்னை நீலாயதாட்சியின் ஆடிப்பூர காட்சியை போய் பாருங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நிச்சயமா எல்லாருக்கும் அந்த குடுப்பினை அம்பாளே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆடிப்பூரத்து நாயகியர் 3வது நாயகி யாரா இருக்க போறாங்கிற ஒரு ஆவல் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணலாம். நன்றி.